என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. லவ் அவ்வளோ ஜாஸ்தியாக வந்து they'll be waiting for the day அவங்க எப்போ மேரி when will they get married, they'll spend time together அப்படி காலங்கத்தில் வந்து பொருட்களில் தான் வந்து இந்த விஷயத்தை ட்ரெஸ்ஸை இந்த ட்ரெஸ்ஸை விட அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பீப்புள்ஸில் கூட இவரோட பெஸ்ட்டாக இருக்காரு, இவர் பிரேக்கப் ஆனதுடைய வழியை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, அதுலேருந்து மீள முடியாமல் தவிக்கிறேன், காரணம் நான் உணர்ச்சி வசப்பட்டவன் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நாளா எதுவுமே தோணல, இப்போ ஒரு மாதிரியா இருக்குப்பா. நான் என்னதான் ஜாலியா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள சீரியஸா தான்ப்பா லவ் பண்ணேன். என் அம்மாவுக்கு ஈக்குவலாக நான் நேசித்தேன் சார். அவங்க இல்லாமல் அவங்க பிரேக்கப்னு சொல்லும் போது எனக்கு லைஃப்பில் எல்லாம் கூட இருந்தோம், யாருமே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் பிரேக்கப் அடிக்கடி சண்டை வரும். ஆனால் நாங்கள் பிரேக்கப் பற்றி பேசி நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஆனால் எங்களால் பிரேக்கப் பண்ண முடியாது. நம்ம எங்க இருக்கோம்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு இல்லையா? நான் ட்ரை பண்ணும் போது நாங்கள் வந்து வேணாம் பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் கோவத்தில் தான் நாங்கள் பேசுவோம் தவிர நாங்கள் நிஜமாலே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது எங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அன்னைக்கே சொன்னல நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன 1 மணி நேரம் ரொம்ப கஷ்டம். 1 மணி நேரமே எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. என்ன கஷ்டம்? ஒத்தே வராதுன்னா பிரேக்கப் பண்ணிக்கிறதுல என்ன சிரமம் இருக்கு? அத சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஒத்து வராது நம்ம அந்த சிச்சுவேஷன் அப்போ நம்மளுக்கு தோன்றது. ஆனால் அது வந்து எப்பவுமே அது எமோஷனலாக தோன்றது தவிர பெர்மனெண்ட்டாக அது கிடையாது சார். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா, உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. ஏன்னா வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour எப்படி இருக்கும்? 1 hour எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் half an hour எப்படி இருக்கும்னா சண்டை போட்டுட்டோம், அவ்வளோ சண்டை போட நம்மளும் சண்டை போட்டோம், அவ வந்து பேசிட்டோம் அப்படின்னு. அவன் அந்த பொண்ணு ஒரு அகம்பிடிச்ச கழுதையா, அதான் இந்த பைத்தியம் மாதிரி. அது தம்பி இந்த மென்டல் மாதிரி ஏதோ சொன்னீங்களா, அது என்னது? எக்கோவா? ஈகோ. ஈகோ. நீ ஏதோ மிஸ் பண்றேன்னு half an hourக்கு அப்புறம் நம்ம தான் வேற ஏதாவது பாட்டு கேட்டா கூட நம்மளால அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நான் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. என் லவர் பார்த்தீங்கன்னா தினமும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன விஷயம் பண்ணுறன்றதை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப அவகிட்ட நான் நிறைய நாள் வந்து பேசாமல் தூங்கியிருக்கேன். ஒரு நாள் பேசலன்னா வந்து கவலைப்படாமல் நாம தூக்கிடுவேன். ஆனால் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவகிட்ட ஒரு நாள் பேசலனாலும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துவே. என்னால் அவட்ட பேச முடியல, என்னால் எந்த விஷயமும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அவள் சாப்பிட்டாலாம் இங்கேப்பா, தூங்குனியா, எத்தனை மணிக்கு வந்த, எந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன்றது கூட தெரிஞ்சு. நீங்களா யாருடா? How do I tell you? தெரிஞ்சுப்பா. ஆனால் அடுத்த நாள் அது ஒரு நாள் என்னை கேட்கலனா கூட அது எனக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும். இப்போது நான் லவ் பண்ணுற விஷயம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஆனால் நான் அதை பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமேட்டு என் ஃப்ரெண்ட்ஸு கூட என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா கூட, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க என்ன காரணத்தினால பிரேக்கப் ஆச்சு. ஸோ அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ அது கேட்கும்போது நம்மளுக்கு இன்னும் 2 கஷ்டமாகும். அந்த விஷயங்கள் சொல்லும்போது எனக்கு அது சொல்ல மனசு வராது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பிரேக்கப் பண்ணுறது. ஏப்பா அழுகுற முரியேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். லவ் இட்ஸ் ஜஸ்ட் a word until someone comes and gives it a meaning. ஓகே, தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. என் வாழ்க்கையில் காதல்னா என்னன்றதை புரிய வச்சவா அவ. ஓகே. அவ என்னை விட்டு போகும்போது அந்த வழி கண்டிப்பா யாராலையுமே தாங்கிக்க முடியாது. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்ற கேளு. நம்மள சுத்தி எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கும். பட் நம்ம அது எதையுமே கவனிக்க மாட்டோம், எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அந்த ஒரு நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. தாட்லயே நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ற ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல வேற வெளியில போனா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போனா கூட அங்க சிரிக்கணும்னு தோணாது. இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். பிரேக்கப் ஆனாலே ஃபர்ஸ்ட் சிரிப்பு, ஏனோ தானோன்ற இருக்க மாதிரி, அப்படியே ஏனோ தானோ டிஸ்டர்ப்டாவே இருப்போம். டிஸ்டர்ப்டா இருக்கிறதோட தனிமைன்ற ஒரு விஷயத்தை வந்து பிரேக்கப்க்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப விரும்புவாங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்போட முடிவும் பிரிவு தான். பிரேக்கப், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா டெத். அப்போ முடிவு பண்ணும் இதுக்கப்புறம் யார் கூடயும் பிரிவு தாங்க முடியாத அளவுக்கு நெருக்கமாக கூடாதுன்னு. பக்கத்தில் ஃபஸ்ட்டு லவ் பிரேக்கப் பண்ணும்போது ரொம்ப அந்த பெயின் இருந்துச்சு எனக்கு. அன்னைக்கு எங்கள் அப்பா கட்டி பிடிச்சி அழுதேன் அன்னைக்கு.
அது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது அது ஓ ஏன் கட்டி பிடிச்சி அழுகுறீங்கன்னு தெரியாது. ஓகே ஓகே. அந்த அளவுக்கு ஒரு பெயினாக இருந்துச்சு அது. பார்க்கணும்னு நினைக்கிறப்போ அவங்கள வந்து வேற ஒருத்தர் கூட ஷாப்பிங் மாலில் பார்த்துட்டேன். அந்த வலி ஒருத்தர் செத்துட்டான்னா கூட ஒரு 1 மந்த்ல அந்த மாதிரி மறந்துடலாம். சாவு சாவும்ல செத்த பையில நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. அவங்க இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு வராங்க. லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. லெட்ஸ் பிரேக்கப் அப்படி கொண்டு வரும்போது ஐ வாஸ் திங்கிங் இட்ஸ் டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் அப்போ நடந்த பிரச்சனைகள் அந்த மாதிரி. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்துடா. எங்க அப்பா என்னது உன்னால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இது கூட பண்ண முடியாதா, இது கூட செய்ய முடியாதா அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து நீங்கள் என்ன இவ்வளோ தூரம் இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்கிட்ட எனக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை உங்ககிட்ட வர சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே என்னமோ நான் பிரிஞ்சுட்டேன், அதனால என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஃபேமிலியோடு இருந்தேன், அதனால என்னால் ஒத்துக்கிட்டேன், ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது. அவங்க வந்து லவ் பண்ணுறது சரியாக புரிஞ்சுக்காமல் அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன வேணாங்கிறத அவங்க சூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இல்லை, ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. சரிதானே? அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? சும்மா போய் அப்போ வேற யார்கிட்டயோ சொல்லியிருந்துருக்கலாம்ல, எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருந்தாங்களா? இல்லையே, ஒருத்தங்க கிட்ட தானே சொன்னாங்க. அந்த ஒருத்தங்கனாலே முடியலல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சூஸ் பண்ண விதம் தப்பு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இல்ல அத காதல்ல பேச மட்டுமே பார்த்து அவங்க சொல்றீங்க. எப்படா தெரியல நீங்க அதே வேண்டாம். இந்த அதாவது சூஸ் பண்ணதே தப்பு, அதெல்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? காதல்ல சூஸ் பண்ணது சரியா தப்பான்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த உலகம் அழிஞ்சு போயிடும் அத்தோட. அது உண்மையான காதல் இல்லை. அவர்கள் காதல் புனிதமானது இல்லை, டைம் பாஸ்க்காக லவ் பண்ணாங்கிறதெல்லாம் வைத்தறிச்சல்ல பேசுறது. நீங்க ஒரு காதல் பண்ணது உண்மைனா இன்னொருத்தங்க பண்ண காதலும் உண்மைதான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இதுல என்னது காதலே A கிரேடு B கிரேடு அப்படிலாம் சொல்ல முடியாது. அது அவனுக்கு புனிதமான காதல். சார் ஆக்சுவலி நடிக்க விரும்பல சார். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லி உண்மையா இருக்குவேன். நான் வந்து என்ன சொல்றது, மற்றவங்ககிட்ட வந்து ஏன் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் நான் வந்து மறைச்சோ அதை இது பண்ணியோ அதை வந்து மறைக்க விரும்பல. வலி இருக்குங்க. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நான் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியோ நான் சோகமா இருக்கேன். போன்ல கடலை போட்டு வந்தாரு சார் அவரு. சாம்பார் ஆப் எனக்கு சார் பெயின்ன்ற NCR Young